ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆஃப்ரெண்ட் ஏவை. நம்ம ஆஃப்ரெண்ட் ஏவை சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக மேக்ரம் நாட்ஸை பற்றியும் அதில் என்ன விதமான பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. இதுவரையும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா போய் பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ரம் பேசிக் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக எல்லா கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். போன வீடியோவில் நம்ம ட்விஸ்டட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோலையும் ட்விஸ்டட் நாட் யூஸ் பண்ணி என்ன விதமான பேட்டர்ன் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க கிளாஸ் 5ல் ட்விஸ்டட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கார்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக பின் பண்ணி வச்சுக்கணும். பின் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கார்டை ஈக்குவலாக மடிச்சுட்டு இந்த நம்ம பின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு அந்த கார்டுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 கார்டையும் இது வழியாக எடுத்துடணும். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் மொத்தம் நான் 8 கார்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ட்விஸ்டட் நாட் போடலாம். இதில் இருக்க 2 நாட்ஸ் எடுத்துக்கணும். இதில் 4 கார்ட்ஸ் நமக்கு இருக்குது. இதில் ட்விஸ்டட் நாட் போடலாம். ட்விஸ்டட் நாட் எப்படி போடுறதுன்னு போன வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. இப்போயே நான் சொல்கிறேன். இப்போ ரைட் சைடு இருக்கிற கார்டை ஃபோல்டு பண்ணிக்கணும். நம்ம ஸ்கொயர் நாட் போடுவோம் பாருங்கள், அதே ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போட்டுடணும். இனி இதே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ரைட் சைடு மட்டும்தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ட்விஸ்டட் நாட் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 5 டைம்ஸ் போடணும் மொத்தம். இப்போ 3 4 இது நமக்கு போட போட இது இந்த நாட் திருகன மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது ட்விஸ்டட் நாட்டுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருகன மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள், 4 நாட் போட்டதுமே இது இந்த மாதிரி திருகன மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இந்த பக்கத்து கார்டு எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நமக்கு ட்விஸ்டட் நாட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி மீதம் இருக்க கார்ட்ஸ்லேயும் நம்ம போட்டுடலாம். இது ஒரு பக்கமே போட்டு வரனால தான் நமக்கு ட்விஸ்டட் ஷேப் கிடைக்குது. 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் நாட் தான் கிடைக்கும். இப்போ 2 டைம்ஸ் போட்டேன். அடுத்து 3 இப்போ 4 டைம்ஸ் போட்டேன். இதை திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல இதே மாதிரி போட்டுடலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 8 கார்ட்லேயும் 4 ட்விஸ்டட் நாட் போட்டேன். ஒவ்வொரு லைன்லேயும் நான் 5 டைம்ஸ் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 ட்விஸ்டட் நாட்டுக்கும் இடையில் நம்ம போட்டு வரணும். இதில் 2 கார்டு எடுத்துக்கலாம், இதில் 2 கார்டு எடுத்துக்கலாம். சேம் அதே பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த பக்கத்துலேயும் நம்ம 5 டைம்ஸ் ட்விஸ்டட் நாட் போடலாம். நான் போட்டேன். 5th நாட் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் இந்த 2 நாட்டுக்கும் இடையில் ட்விஸ்டட் நாட் இந்த மாதிரி வந்திருக்கு.
இதே மாதிரி இந்த லைனில் போட்டுவாங்க. இந்த லைனில் வந்து நமக்கு வந்து 3 knots கிடைக்கும். இந்த 4 knotsக்கு இடையில் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ இந்த செகண்ட் லைனில் ட்விஸ்டட் நாட் வந்து 3 knots நான் போட்டேன். இனி வந்து தேர்ட் ரோ வந்து போடலாம். இப்போ தேர்ட் ரோவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இருக்க 2 கார்டை எடுத்துக்கணும். செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் இருக்க 2 கார்ட்ஸை நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அதே மாதிரி நம்ம வந்து ட்விஸ்டட் நாட் போட்டு வரலாம். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நாட்லையும் நீங்கள் வந்து ட்விஸ்டட் நாட் வந்து 5 times போடணும். இப்போ வந்து 4 times போட்டேன். இன்னும் திருப்பி வச்சுட்டு 5th knot நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து தேர்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட் நாட் நான் போட்டேன். இதே மாதிரி இந்த லைனில் போட்டுவாங்க. மொத்தம் வந்து 4 knots போட வேண்டியது வரும். இப்போ வந்து தேர்ட் லைன் வந்து நான் போட்டேன். இதில் வந்து 4 ட்விஸ்டட் நாட் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி தான் வந்து இனி வந்து நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆகிட்டு வரும். ஒரு லைனில் வந்து 4 knots கிடைக்கும். அடுத்த லைனில் வந்து 3 knots கிடைக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு வரும். ஒருவேளை நீங்கள் வந்து பேக்ஸ் எல்லாம் இதில் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபோட்டோஸை எனக்கு அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான தொடர்ச்சியான டுட்டோரியல் வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.